2025 முடிய போகுது. ஸோ, அப்போ ஒருத்தவங்க இத்தாலி பிரதமர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 எல்லாரையுமே துணி துவைக்கிற மாரி போட்டு தூக்கி தூக்கி துவைச்சுச்சு. செருப்படி நெறைய பேர் செருப்படி வாங்கணும். 2026 அதாவது இது காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. கும்கி படத்துல 65, 50 வயதுக்கு மேல அப்ப என் வாழ்க்கை நல்லாயிருமா? இல்ல அதுவே பழகிடும்னு சொல்லுவாங்கல்ல. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். அந்த காமெடிய அப்படியே இந்த பிரதமர் சொல்றாங்க. 2025 உன்னை போட்டு துணி துணி துவைச்சிருச்சு. ப்ரெடிக்ஷன்ற பேர்ல 2026 செருப்ப கழட்டி அடிக்கிறத விட முள்ள முக்கி சாணியில முக்கி அடிக்கும்னு சொல்றாங்க. இதுதான் அந்த நியூஸோட ஹெட்லைன். ஸோ 2026 கஷ்டங்களின் யுகமா இருக்க போகுது. பிரச்சனைகளின் யுகமா இருக்க போகுது. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். 2025 விட என்ஜாய்மெண்ட்டை மறந்துரு. ஜனநாயகனின் கடைசி படம். ஸோ அது மாதிரி உனக்கோட என்ஜாய்மெண்ட்டுக்கான கடைசி முடிஞ்சு வச்சு. இந்த 2025 நிம்மதி, சந்தோஷம், ஆத்ம திருப்தி, பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு, இது எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ள 90s கிட்ட வச்சிருந்த இந்த கீபேட் மொபைல் இருக்குல்ல, அது மாதிரி போய் பத்திரமா வெளில வச்சுக்கோ. அப்படி நினைவுகள் தான் இனிமேல் இருக்க போகுது. நான் உங்களை பயமுடுத்துன்றக்காக சொல்லலை, இனிமேல் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ 2032 வரைக்கும் நம்ம வாழ்க்கை சவக்கூலியில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான விஷயத்தை தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க உங்களை நாங்கள் போட்டு தள்ள போகிறோம்னு. சரி, இன்னைக்கான வீடியோ அதான். கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். காடை போட்டு விட்டுருங்கன்னு போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். 2027 தாய்வானை ஆக்கிரமிக்கும் சீனா, அமெரிக்கா உள்ள போகிறோம். ஒரு போர் பதட்டம் வரும். அதாவது இண்டோ பசிபிக்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இண்டோ பசிபிக்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை சர்க்கிள் பண்ணியிருக்கோம், அதை பாருங்களேன். ஸோ இந்த இண்டோ பசிபிக்ன்றது நம்ம என்ன சொன்னோம்? இந்தியன் ஓசனில் தான் வார் நடக்கும். அங்கே தான் ஆரம்பிக்கும். 3ஆம் உலகப் போர் அங்கே தான் ஆரம்பிக்க போகுது. எங்கெங்கேயோ ஆரம்பிச்சுட்டு வரும். ஆனால் அது ஒரு மெயின் ஒரு ஃபைட்டே இந்தியன் ஓஷனில் தான். கடைசி உலகப் போர் படம் என்ன சொல்லுது? இந்தியன் பெருங்கடலில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்குது அப்படின்றாங்களே. அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்கிறாங்க, பட் இங்கே சீனா இருக்குது. ஸோ அமெரிக்கா ரஷ்யாவும் சீனாவும் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி தானே, கம்யூனிஸ்ட் ஒரு நாடுகள் தானே. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஒரே கூட்டத்தில் இருக்க ஒரே மட்டைகள். இண்டோ பசிபிக் இங்கே தான் நடக்க போகுது. இங்கே தான் ஒரு ஆயில் ரிசோர்ஸும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கானுங்க. சில்க் ரோடுன்னு, அதாவது சைனீஸில் சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வர்த்தகம் முக்கியமான இடம். ஸோ இந்த வர்த்தகத்துக்கான முக்கியமான இடம் ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வர்த்தகத்தை வச்சு தான் உலகத்தையே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த கோமாளி கூட்டம். நான் ஏன் அவங்க சொல்கிறேன்னா, ப்ரோ இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இவ்வளோ ஆண்டுகாலமாக மனிதர்கள் அடிமைப்படுத்தி ஆள்றானுங்க, இவனுங்களை எப்படி ப்ரோ நீ முட்டா பசங்கன்னு சொல்கிறேன், கோமாளின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இயற்கை அல்ல குறையாத செல்வத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த இயற்கையை சுரண்டி தின்னு அதை அழித்து அதை ஒரு ஆல்டர்னேட்டாக போலியான செல்வத்தை அனுபவிச்சுட்ருக்கான். அதாவது பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, சாம்ராஜ்யம், சூப்பர் பவர், இதெல்லாம் போலியான சந்தோஷம். செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சு. சனியனே செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சு. ஆனால் இது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கான்னா அப்போ கோமாளி தானே. உண்மையான ராஜா யாரு? இயற்கை. நம்ம செத்தாலும் அது இங்கே தான் இருக்கும். மலைகள் நம்ம போனாலும் நம்ம பரம்பரையாக இங்கே இருந்துடும். கோடான கோடி ஆண்டுகளுக்கு இங்கே இந்த நிலப்பரப்பில் இருக்குது. மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த கல் மண் எல்லாம் தோன்றிடுச்சு. ஸோ அப்போ யார் சூப்பர் பவர்? நம்மளா? நம்ம இதை அனுபவிச்சுக்கிட்டு போயிடணும். இங்கே இது ஒரு என்ன சொல்கிறது, பாடசாலை மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல் மாதிரி. இதை படித்து முடிச்சுட்டு இந்த காலேஜ் போகணும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது இதை தாண்டி போகிறத விட்டுவிட்டு நான் ஸ்கூல்லேயே உட்காந்துப்பேன் கடைசி வரைக்கும். இந்த ஐயாச்சாமி மாதிரி, இந்த படத்தை சச்சின் படத்தில் ஐயாச்சாமி கடைசி வரைக்கும் ஒரே ஸ்கூல்லே 9 வருஷம் படிப்பாங்களா, அந்த மாதிரி இங்கேயே உட்காந்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. இது கடந்து போகணும். அப்போது கடந்து போகணும் அப்படின்னா அதில் அனுபவப்பட்டு போகணும். போகும்போது இந்த இடத்த நல்லபடியாக ஆக்கிட்டு போகணும். இருக்கிறத விட பெட்டர் ஆக்கிட்டு போகணும். இருக்கிறத விட சுடுகாடாக மாற்றிட்டு போகக்கூடாது. நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு நேற்று வரும்போது கரெக்டாக மதுரையை நெருங்கிற டைமிங்கில் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருந்துருக்கு போல். மொத்தமாக தரமட்டமாக்கி தோண்டி குறண்டி வச்சுருக்காங்க. என்னங்கடா அதை ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்தேன், என்னடா இயற்கை எப்படி அடிச்சுட்ருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது. இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் இந்த கவர்மெண்ட்ஸும் மக்களுக்கும் இயற்கைக்கும் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த பூமிக்கு நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எடுத்திருக்க முன்னெடுப்புலாம் எப்படி இருக்கும்? காடுகள் அழிஞ்சிருக்காது, மரங்கள் நிறைய நடப்பட்டிருக்கும். அதுவும் ஆர்கானிக்கான மரங்களாக இருக்கும். அதாவது இயற்கைக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மரங்கள் இருந்திருக்கும். மலைகள்லாம் பேணி பாதுகாத்திருப்பாங்க. ஸோ எல்லாமே இயற்கை வளங்கள், கடல் வளங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் கடலுக்குள்ள நடுவில் பேனா வைக்கிறதெல்லாம் அவங்க மனப்பு காட்டுறாங்களே தவிர மீனவன் அங்கே போய் சாகிறத பற்றி கவலையே பட மாட்டான். அப்போது இந்த சமுதாயமும் இந்த கட்டமைப்பும் இந்த சாம்ராஜ்யமும் இந்த டெமோக்ரஸிஸும் நமக்கானதா? அதாவது நமக்கானதா மீன்ஸ் மனிதர்களுக்கானதா? மனிதர்களுக்கானதுன்னா நான் சொன்னது பண்ணியிருக்கணும்ல, இயற்கையை பாதுகாத்திருக்கணும். குளோபல் வார்மிங் கத்திட்டு இருக்காங்க. ஏய் லூசு பைய மாதிரி பேசாத. இந்த பொல்யூஷனை வெளியே கொண்டு வருது என்னது?
நீ உருவாக்குற ஃபேக்ட்ரிஸில் வந்து கழிவுகள், அதான் மேஜராக ப்ராப்ளம் கொடுக்குது. அதை புடுங்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? அவங்ககிட்ட செக்கு கையெழுத்து வாங்கிட்டு பண மூட்டையை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு குளோபல் வார்மிங் என்ன யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? இதெல்லாம் கேட்குறவன் ஃபுல்லாக என்ன பண்ணுறான், சமுதாய போராளிகள்லாம் திடீர்னு லாரியில் ஏற்றி நசுங்கிறாங்க, ஏதாவது ஆகி போயிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சமுதாய போராளியாக இல்லை, வேர்ல்டு குளோபல் போராளியாக இருக்கணும். ஸோ அதான் இன்டர்நெட் வாரியர். ஸோ நமக்கு தெரியுது இந்த களம் என்ன நிலவரம்னு தெரியுது. கேட்பாங்க, ப்ரோ 10 ரூமில் உட்காந்து என்ன போய் பேசணும்? மூதேவி, இங்கேருந்து வெளியே போய் பேசணும்னு வச்சுக்கோமே, நசுக்கி தூக்கி போட்டுருவான். அதாவது 10 ரூம்னு மீன்ஸ் என்னன்னா, இன்டர்நெட்டை விட்டு வெளியே போய் பேசுறது. அப்படி பேசணும்னா அவன் கூட நக்கி பொழைச்சா மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். எப்படி நம்ம அண்ணன் சீமான் தம்பிகள் கூட்டம் அவங்கள மாதிரி இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும், சர்வே பண்ண முடியும். நீ பார்க்கலாம், சீமான் அடக்கிற மாதிரி அடக்குவாங்க, ஆனால் அவங்களோட பேட்டர்னே வேற. அவங்க நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல ஆடம்பர கார், நல்ல வீடுகள், லட்சங்களை கொடுத்து வாடகைக்குலாம் இருக்கிற மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன வருமானம் அவங்களுக்கு இருக்கு? எப்படி வருது? திரள் நிதி. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்குறது தப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல, நீ அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும்ல. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னா இப்போ ஏமாத்து வேலை தானே. பட் நான் மெம்பர்ஷிப் போடுறேன், எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் வருது, எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வருது. ஸோ நான் வாங்குற இன்கம்க்கு நான் லாயல்ட்டியாக இருக்கேன்ல, தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன்ல. ஸோ இதை எல்லாருமே சரியாக செஞ்சாங்கன்னா, அவங்க வேலையை சரியாக செஞ்சாங்கன்னா எல்லாமே சரியாக நடக்கும்ல. ஆனால் இந்த பேட்டர்னில், இந்த மேட்ரிக்ஸில் சரியாக நடக்கல இல்லை. ஸோ அதைத்தான் நம்ம சுட்டி காட்டிகிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்காம எதுவுமே தெரியாமல் தற்கொலையாக வாழ்ந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க் ஜக்கர்பர்க், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, மார்க் ஜக்கர்பர்க்ன்றவன் வந்து 270 மில்லியனா, ஆமாம் 270 மில்லியனுக்கு பங்கர் கட்டியிருக்கான். பர்கர் இல்லை, பங்கர். பங்கர்னா நான் என்கிட்ட கேட்குறேன், ப்ரோ நம்ம வீட்டுக்கு கீழே பங்கர் கட்டிடலாமா? இல்லை, எனக்கு புரியல. இந்த பங்கர்னா என்னன்னு தயவு செய்து ChatGPT இல்லை கூகுள்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட சொல்லும். இந்த பங்கர் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ப்ராப்பரான பங்கர்ஸ்னா என்ன, நியூக்ளியர் அட்டாக்லேருந்து தப்பிக்கிற பங்கருக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டு வாயப்படந்து உட்காந்துருவீங்க. 270 மில்லியனு கொடுத்து ஒரு பங்கரை கட்டியிருக்கான். அதாவது பதுங்கு குழிகள். புரிஞ்சுக்க, அவன் தெளிவாக ப்ரிப்பராக ஆகிட்டான். மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டை போட முடியுமோ, உங்ககிட்ட இருந்து சுரண்டி அவன் வெல்த்தை உருவாக்க முடியுமோ உருவாக்கி, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவனா பதுங்கிட்டான். அடுத்த சுழற்சிக்கு ரெடி ஆகிட்டான். நாம மட்டும்தான் அதெல்லாம் வராது. எங்கள் கடவுள் காப்பாற்றுவார், மகதி காப்பாற்றுவார், ஜீசஸ் காப்பாற்றுவார், கல்கி காப்பாற்றுவார், இப்படி கதறிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எங்கள் முருகன் வருவார், எங்கள் முப்பாட்டன் வருவார்னு கதறிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சீமான் வருவார், ராஜராஜ சோழன் மீண்டும் வருவார், இதெல்லாம் தமிழ் தேசியம் வெல்லும் அப்படிலாம் ஒரு பைத்தியக்கார கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. நீட்டு ஒருத்தங்க தெலுங்கையும் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களை கண் துடைப்பு நாடகம் தான். இங்கே ஒன்று தான் நடக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், கிறிஸ்துவம், முஸ்லீம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று சிந்திக்கிறவன், ஒன்று சிந்திக்காதவன். சிந்திக்கிறவன் உங்களை ஏறி மிதிக்கிறான், சிந்திக்காதவன் அவன்கிட்ட கை கட்டி நிற்கிறான். சிம்பிளான மேட்ரு. நீங்கள் கை கட்டி நிற்கணுமா, இல்லை விஷயம் புரிஞ்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழணுமா அப்படின்றதுக்காக தான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்கிறோம். இதெல்லாம் புரியவே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், வேர்ல்டு வாரெலாம் வரப்போகிறதே கிடையாது, நீங்கள் பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்னா 2028 நெருங்குறப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இணையதள போராளின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு பழகிட்டு இருக்க யூடியூப்ல ஒருத்தர் கதிர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் போடுற வீடியோஸ்லாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு புரியும். நாங்கள் ஏன் 6 வருஷம் 7 வருஷமா நான் வந்து ஏன் 4 வருஷமா கதறிக்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சிந்திங்க. எல்லாமே சொல்கிறத சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாமே நெருங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஒன்று கூட பிசுறு தட்டலை. அவனோட பிளான் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் ப்ராப்பராக சொல்லிகிட்டு இருக்கோம். கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க தெரியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, என்னதான் அப்புறம் பண்ணுறது? உலகத்தை மாற்ற முடியாது, மக்களையும் மாற்ற முடியாது. நான் ஒன்றை மாற்றிக்கன்னு தான் சொல்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணு, கோல்டை சேஃப்டி பண்ணு, ஃப்யூச்சருக்கு அடுத்த மூவ் பண்ணுற அந்த பிரிட்ஜுக்கு நிச்சயம் கோல்டு தேவை. அதை தாண்டி போயிட்டு அடுத்த சுழற்சிக்கு 2032க்கு மேலே தான் நாம் என்ன பண்ணணுன்றதே இருக்குது. அதுக்கு முன்னாடி தடுக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி வருது. கோமாளிகள்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி தடுக்க முடியும். மேஜரான மக்களுக்கு இப்போ நம்ம நடக்கிற விஷயத்த சொல்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை தடுக்க முடியும். இது பாசிபிளா? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஸோ அதுக்காக தான் எல்லாரும் செருப்படி வாங்கின பிறகு தான் அவனுக்கே உரைக்கும் போது 2032 நடக்கும். அந்த 2032க்கு அப்புறம் தான் நம்மளோட எழுச்சி நடக்கும். அப்பயும் நம்ம எழுச்சி அடையாமல் இதே மட சாம்பிராணி மாதிரி இருந்தோம்னா ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் நடக்கும், நீ அடிமையாக வாழுவ, புதஞ்சிருவ அந்த பூமியிலேயே. சிம்பிள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.